4 வருஷமா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி தான் நாங்க பயணிச்சோம். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லி ஓபிஎஸ் ஆரம்பிச்சாரு. அவருக்கு பின்னாடி தான் நாங்க 4 வருஷமா நாங்க பயணிச்சோம். எங்க தொண்டர்களையும் கேட்கல, இங்க நிர்வாகிகளுக்கு எந்த தகவலும் சொல்லல. மதுரையில இணைப்பு விழான்னு சொல்லி ஒன்று நடத்திட்டாரு. ஆனா நாங்க இனிமேலும் நாங்க திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்க எப்போதும் போல நாங்க அதிமுகவிலே இருந்துக்கிறோம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு அதிமுகவில் இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பெரிய அதிருப்தி ஓபிஎஸ் அவர்கள் மீது ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புடங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிமுகவுடைய தலைமை மாறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதிமுக நிலையா இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் இன்னைக்கு அதிமுக செயல்படுது. ஓபிஎஸ் அவர்கள் 4 ஆண்டு காலமாக அதிமுக சட்ட விதியை எடப்பாடி பழனிசாமி மீறிட்டாருன்னு சொல்லி ஒரு குழு மாதிரி ஒன்றும் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க, திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. திமுகவில் போய் இணைஞ்ச உடனே இங்கே அவங்களுக்கு பின்னாடி கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதிமுகவில் எத்தனையோ பேர் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே அதிமுக விட்டு முழுமையா அவங்க ஏற்றுக்கொண்ட தலைமை பின்னாடி போயிருக்காங்களான்னா கண்டிப்பா கிடையாது. திமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கும் போதோட பாத்தீங்கன்னா அங்க திமுகவில் இருந்து எல்லாருமே எம்ஜிஆர் பின்னாடி வரல. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவரு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை திமுகவினால ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அதற்கடுத்து எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பா காப்பாத்திக்கிட்டு வந்தாங்க. அம்மா மறைவுக்கு பின்னாடி அதிமுகவில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அம்மா இருக்கும் போதே கூட அம்மாவை எதிர்த்து திருநாவுக்கரசு ஒரு தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவருக்கு பின்னாடியும் ஒரு சில தொண்டர்கள் போனாலும் அவர் திமுகவோட கூட்டணி வச்ச உடனேயே அங்கே பாதிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பின்னாடி வந்துட்டாங்க. 91 பாத்தீங்கன்னா ராஜகண்ணப்பன் அமைச்சராக இருந்தாரு. 96 ராஜகண்ணப்பனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தனியா மக்கள் தமிழ் தேசம்ங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு ஜாதி ரீதியான ஒரு கட்சியில ஆரம்பிச்சு கொண்டு போனாரு. அவரும் இப்ப திமுகவில் தான் இருக்கிறாரு. அவர் பின்னாடியே எல்லா தொண்டர்களும் போகல. அவங்க திரும்பவும் அதிமுக பக்கம் வந்துட்டாங்க. அதுக்கடுத்து கூப்பா கிருஷ்ணனும் அப்படித்தான் சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு அவரு ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. ஆரம் வீரப்பனும் அதே மாதிரிதான் ஒரு தனியா ஒரு இயக்கம் மாதிரி கண்டாரு. அதனால அவரு பின்னாடி எல்லாரும் போயிட்டாங்கன்னா போகல. அதிமுகவில் பிரிஞ்சு சென்றவங்க எல்லாருமே அந்த நேரத்துல அந்த தலைவர்களோடு போனாங்களே தவிர அவங்க தனியா ஒரு நிலைப்பாடு எடுக்கும் போது யாருமே அவங்க பின்னாடி போகல. எல்லாருமே அதிமுக பக்கம் திரும்பிட்டாங்க. அதிமுகவினுடைய தலைமை மாறிக்கிட்டே தான் இருக்குது. இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க, புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க, அப்ப ஓபிஎஸ் இருந்தாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அதனுடைய தலைமைக்கு வந்துட்டாரு. அதிமுகவில் தலைமை மட்டும்தான் மாறிக்கிட்டே வருது. எங்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இரட்டை இலை சின்னத்தையும் உச்சரிக்கிற இடம் இருக்குதோ அந்த இடத்தை நோக்கி தான் தொண்டர்கள் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. திமுகவில் போய் இணைஞ்சது யாருக்குமே பிடிக்கல. நம்ம எதிர் துருவ அரசியலை கொண்டதுதான் திமுக. திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அவங்க செய்யறது பூரா சரின்னா சொல்லிட முடியாது. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்களா அப்படின்னா அதுவுமே கிடையாது. அந்த திமுகவுடைய வாக்குறுதியை பற்றி அடுத்த வீடியோல நம்ம பேசலாம். இப்ப திமுகவில் போய் இணைஞ்ச பின்னாடி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க அந்த 4 ஆண்டு காலம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லி நடத்தி வந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு கட்டமைப்பு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மாவட்ட செயலாளர்களுக்கே எந்த விதமான தகவலுமே கொடுக்காம தான் மதுரை திருமங்கலத்துல இணைப்பு விழான்னு சொல்லி நடத்தியிருக்காங்க. எல்லா மாவட்ட செயலாளர்களுமே மிகப்பெரிய அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. சரி, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி போய் திமுகவில் இணைஞ்சிட்டாங்களான்னா அதுவுமே கிடையாது. தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிமுகவை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால அதிமுகவுக்கு நோக்கி நகராங்க அப்படின்னா நம்ம பின்தொடர்ந்த ஒரு தலைமை ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்காம ஒரு திமுகவோட கூட்டணி வச்சிருந்தா கூட தொண்டர்கள் இருந்திருப்பாங்க, நிர்வாகிகள் இருந்திருப்பாங்க. இப்ப கட்சியிலேயே போய் இணையும் போது நம்ம எதுக்கு திமுக துண்டை தோல்ல போடணும் அப்படின்னு சொல்லி திமுகவில் இணையாம இன்னைக்கு அதிமுகவை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளரா ஏத்துக்கொண்டு இன்னைக்கு எல்லாருமே
அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி அவர் பின்னாடி பயணிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பக்கம் போய் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேசுறாங்க, 5 ஆண்டு கால ஆட்சியை வந்து அமைதியாக நடத்திருச்சு அப்படிங்கிறாங்க. 5 ஆண்டு கால ஆட்சியை வந்து அமைதியாக நடத்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா திமுகவை பொறுத்தவரை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து தலைவிரிச்சு ஆடுது, பாலியல் தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குது, போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக நடமாடுது, இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் இது ஒரு அமைதியான ஆட்சியானா அதுவும் கிடையாது. அப்போ திமுகவை நோக்கி வந்து ஓபிஎஸ் போன உடனே பின்னாடி இருக்கிற தொண்டர்கள்லாம் அவங்கெல்லாம் போகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவை போய் நாங்கள் இணைய போகிறோம்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்த உடனே நம்ம தலைமை வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அதில் திமுகவில் சேருவதற்கு, அதை இணைந்து செயல்படுவதற்கு அது வாய்ப்பில்லாத தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று நாங்கள் வந்து அதிமுகவிலேயே நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அதிமுகவில் இருக்கிறாங்க. இது நாள் வரையிலும் வந்து வேறு கட்சிகளுக்கு யாருமே வந்து போகலை. வைத்திலிங்கமா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஓபி ரவீந்திரநாத்தா இருக்கட்டும், இது இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா. பழைய ஆட்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய முன்னாள் எம்எல்ஏ வந்து சுப்புரத்தினம், மைத்ரேயன், அன்வர் ராஜா, இவங்க எல்லாமே வந்து திமுகவோட போய் சேர்றாங்க அப்படின்னா அவங்கள நம்பி இருந்த ஒரு சிலர்கள் வந்து அவங்க பின்னாடி போயிருக்காங்களான்னா அதுவுமே கிடையாது. அவர்கள் வந்து எப்படின்னா தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அவங்க வந்து போயிருக்காங்க. அடுத்து நமக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு, நம்ம இதை வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாமே வந்து திமுகவை நோக்கி நகர்றாங்க. அடுத்து அதிமுகவுடைய பிளவு திமுக வந்து ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் அவங்களாம் வந்து போறாங்க. இன்றைய சூழ்நிலையில அதிமுகவோட ஒரு பிளவு இருக்கான்னா இப்போதைக்கு கிடையாது. அதை வந்து முழுசா நம்ம நம்பலாம். அதிமுகவை பொறுத்தவரை பிளவு என்பது வந்து கிடையாது, பிளவாக இருந்தது. அந்த பிளவு வந்து சரி செய்யப்பட்டு விட்டது. இன்னைக்கு அந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்னைக்கு போய் திமுகவில் போய் சேர்ந்தாங்களோ அன்னைக்கே வந்து அதிமுகவில் பிளவு என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஊர்ஜிதமாயிருச்சு. இன்னைக்கு அதிமுகவுடைய வெற்றியை நோக்கி பாடுபடுவதற்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து அதிமுகவை நோக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்த்து அவங்க வந்து வேலை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஓபிஎஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு திமுக பக்கம் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. எந்த காலத்திலையும் அவர் வந்து திமுக பக்கம் போக மாட்டார், இல்லைன்னா ஒரு தனியாக கட்சி ஆரம்பிப்பார், இல்லைன்னா வந்து யாரோடையாவது ஒரு கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. திடீர்னு போய் திமுகவில் போய் இணைஞ்சது எல்லாத்துக்கும் வந்து பேரதிர்ச்சியாக இருந்தது. ஒரு தலைமையை வந்து ஒரு மாற்று நிலைப்பாடை எடுத்து திமுகவில் போய் இணையும் போது அந்த திமுகவில் இணைஞ்சு நம்ம பயணம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தொண்டர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று இன்னைக்கு வந்து அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க. அதிமுகவை இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது, அதிமுகவில் இருந்தாங்க, அதிமுகவில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஆனால் வேறு கட்சியை நோக்கில அவங்க போக கிடையாது. அதிமுக காரவங்க தான். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு போயிட்டாங்க, இவங்க அதிமுகவில் தான் இருக்கிறாங்க. ஒரு தலைமையை ஏற்று பின்னாடி நம்ம போயிட்டோம், இன்னொரு தலைமையை வந்து நம்ம வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தலைமையை வந்து பார்க்கறதுக்காக இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையை ஏற்று யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு நாங்கள் உங்களோட இணைந்து செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதிமுகவில் நான் சொல்றதான், அதிமுகவுடைய தலைமை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதிமுகங்கிறது நிலையாக தான் வந்து இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இரட்டை இலை சின்னத்தையும் எந்த இடத்துல நம்ம வந்து உச்சரிக்கிறோமோ அந்த இடத்துல அதிமுக வந்து இருக்கும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து அரசியல் நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்கிறாங்க, அது அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு, அதில் யாருமே வந்து தலையிட முடியாது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி இருந்த தொண்டர்கள் எல்லாருமே வந்து அவர் எடுத்த முடிவு வந்து ஆதரிக்கிறாங்களான்னா கண்டிப்பா இல்லை. ஒரு சிலர் மட்டும் ஆதரிச்சு அவங்க பின்னாடி வந்து போயிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அவர் பின்னாடி தான் நம்ம பயணிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே வந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி, வணக்கம்.